சொல்லி கங்கையம்மா பேரை சொன்னா கம்பீரம் வரும். நான் பவித்திரமானவளா இல்லாம இருந்திருந்தா அம்பாள் எப்படி சாமுண்டி அவதாரம் எடுக்க எனக்கு அனுமதி கொடுத்திருப்பா. எல்லாரும் எனக்கு பாத பூஜை செஞ்சுட்டு இவங்க சொன்னதும் தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு வாய் கூசாம சொல்றீங்களே, இது நியாயமா? ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட நீதியை எதிர்பார்க்கறது சுத்தமா வேண்டாம். ஆனா மக்களான நீங்க எல்லாரும் இவங்களோட கை பாவையா தலையாட்டலாமா? இத்தனை காலமா என்ன போலவே உங்க குடும்பத்து பொண்ணுங்களும் இந்த ராட்சசனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இனிமேலும் பாதிக்கப்படுவாங்க. நீங்க ஆசையா செல்லமா வளர்த்த பொண்ணுங்கள இவன் நாசம் பண்ணுவான். ஆம்பளைங்களே, தான் இச்சையை தீர்த்துக்க உங்க பொண்டாட்டிங்களையும் இவன் தான் மஞ்சத்துக்கு வர வைப்பான். அப்பவும் இதே போல அமைதியா இருப்பீங்களா? பெண்டாடுறது தன் மகனோட உரிமைன்னு ஒரு தாயே சொல்றாளே, அந்த தாய் என்ன குற்றவாளின்னு சொல்றாளே, அது குற்றம்னு உங்களுக்கு தோணலையா? இந்த ஜமீனோட கொட்டத்தை ஒடுக்கணும்னு உங்களுக்கு ஆவேசம் வரலையா? இந்த அலங்கார நாச்சியார் சொல்றத நீங்களும் ஆமோதிக்கிறீங்களே, நீதியையும் நியாயத்தையும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது. ஜமீனியோ எங்களே கேள்வி கேட்க உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, இவதான் குற்றவாளி, இவதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி. நீ வெளியே போ. இந்த ஊரை நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி, நீதான் குற்றவாளி. நீங்களும் சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிங்க. அம்மன தேசத்துல கோமணம் கட்டவன பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. நீதியும் நேர்மையும் செத்து போன இந்த ஊர்ல அதெல்லாம் எதிர்பார்த்தது என்னோட தப்புதான். நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒத்த ஊதுறதுக்கோ என்ன பார்த்து சிரிக்கிறதுக்கோ எனக்கு காரணம் புரியாம இல்ல. இந்த ஜமீனால உங்க ஜீவனம் நடக்கணும்ல, கேவலம் உங்க உயிரை காப்பாத்திக்க எல்லாரும் ஒரு அநீதிக்கு துண போறீங்க. இதுக்கெல்லாம் அவமானப்பட வேண்டியது நீங்கதான், நீங்கதான். வீரத்தோட அடையாளமா மீச வச்சுக்கிட்டு நிக்கிற ஆம்பளைங்களே, எல்லாரும் போய் மீசைய மழிச்சுக்கோங்க. முறத்தால புலியவே விரட்டின பெண் பிறந்த பூமி இது. ஆங்கில சாம்ராஜ்யத்தை எதிர்த்த வேலு நாச்சியாரும் ஜான்சி ராணியும் வாழ்ந்த மண் இது. இந்த மண்ணில பிறந்த பொண்ணுங்க தானே நீங்க எல்லாரும். இவனால எல்லாத்தையும் எழுந்து நீதி கிடைக்காம ஒரு அபலையா நான் நிக்கிறேன். என்ன உங்க வீட்டு பொண்ணா நினைக்க தோணல. யாருக்கும் என்னோட வேதனை புரியல. எனக்காக குரல் கொடுக்கணும், இவங்களை எதிர்க்கணும்னு உங்களுக்கு வேகம் வரல. இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்கல்ல. உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு வயிறு பத்தி எரியுது. நான் விடுற இந்த கண்ணீருக்கு இவங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். தண்டனை இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான், உங்களுக்கும் தான், உங்களுக்கும் தான். இந்த கன்னி பொண்ணோட
இந்த அபலையோட கோவம் எப்படிப்பட்டதுன்னு வரப்போற உங்க தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்துறேன்டா. டேய் ராஜசேகர பூபதி, அதிகாரம் கையில இருக்குங்கிற ஆணவத்துல சிரிக்கிறியா? உன் குலத்துக்கு எப்பேற்பட்ட கேடு வர போகுதுன்னு பாரு. ஓடி. நீங்க நினைச்சாலும் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியாது. உங்க அதிகாரமும் செல்வாக்கும் எதுவுமே துணைக்கு வராது. இதுதான் நீங்க சிரிக்கிற கடைசி சிரிப்பு. தண்டனையை அனுபவிக்க போறது நீங்க மட்டுமா? இந்த கிராமத்து ஜனங்களும் தான். நீங்கெல்லாம் என்னென்ன சோதனைகளை சந்திக்க போறீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. பொறுத்திருந்து பாருங்க. ஆயிரங்கண்களே போற்றி. ஓம் துர்கா தேவி போற்றி. யாரு? கங்கா? என்னம்மா? என் கோலத்தை பாத்தீங்களா? சாமுண்டீஸ்வரி அவதாரம் எடுத்தவளுக்கு நேர்ந்த கதையை பாத்தீங்களா? கன்னி பூஜையில கலந்துக்க அம்பாளோட அனுகிரகமும் குடுப்பனையும் வேணும்னு சொன்னாங்களே. எனக்கு கிடைச்ச அனுகிரகத்தையும் குடுப்பனையும் பாத்தீங்களா? என் அம்மா கன்னிமார்களோட அவதாரம் எடுத்தா என் வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும்னு என்ன இந்த பூஜையில கலந்துக்க வச்சாங்க. அந்த நம்பிக்கையில நானும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டேன். சாமுண்டீஸ்வரி அவதாரம் எடுத்த சாமுண்டீஸ்வரியாவே ஊருக்குள்ள போனேன். ஆனா இந்த சாமுண்டி அவதாரத்துக்கு நேர்ந்த கதைய பாருங்க. அந்த ஜமீன்தார் செஞ்ச அக்கிரமத்தை பாருங்க. அந்த ராட்சசன் கண்ணுக்கு நான் சாமுண்டியா தெரியல. அவன் என்ன தெய்வமா பார்க்கல. அப்போ நான் போட்டது வெறும் வேஷம் தானா? நான் என் வாழ்க்கையை தொலைச்சது மட்டும் இல்லாம என் தாயையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். பஞ்சாயத்தை கூட்டி நான் நியாயத்தை கேட்டேன். நியாயம் கிடைக்கல. தப்பு செஞ்சவங்களே தீர்ப்பு எழுதுற இடத்துல இருந்தா எனக்கு எங்க நீதி கிடைக்கும்? என்ன
சாமுண்டியா நினைச்சு பூஜிச்ச மக்கள் கிட்ட நியாயத்தை கேட்ட. நடந்த அக்கிரமத்தை தட்டி கேட்க வேண்டிய ஜனங்க என் மேல அலங்கார நாச்சியார் போட்ட குற்றத்துக்கு ஆமா சாமி போட்டாங்க. ஜமீன்தாரினியும் அவளோட பிள்ளையும் என்ன பார்த்து கை நீட்டி சிரிச்சப்போ மக்களும் சேர்ந்து கை கொட்டி சிரிச்சாங்க. அங்க கிடைக்காத நீதிய தெய்வ சந்நிதியில கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். குருக்களே, தெய்வம் நேரடியா கீழே இறங்கி வராது, மனித ரூபத்துல தான் வந்தாகணும். நீங்க அம்பாளையும் சப்த கன்னிகைகளையும் பூஜிக்கிறவரு. இந்த உலகத்துல தெய்வத்தை தவிர பெரிய சக்தி எதுவும் கிடையாதுன்னு நம்புறவரு. உங்களை அம்பாளோட ரூபமா நினைச்சு கேக்குற. எனக்கு நீதி கிடைக்கணும். என்ன சீரழிச்ச அந்த ஜமீன் குலத்துக்கே சரியான தண்டனை கிடைக்கணும். நீங்க போய் அந்த துஷ்டனை இழுத்துட்டு வாங்க. அம்பாள் முன்னாடி அவனை குற்றவாளியா நிறுத்துங்க. அவனுக்கான தண்டனைய வாங்கி கொடுங்க. போங்க, ராஜசேகர பூபதிய இழுத்துட்டு வாங்க. பாருமா, அவர் ஜமீன்தாரு. இந்த ஊரை கட்டி காத்து பரிபாலனம் செய்யறது. அவர் கொடுக்கிற சன்மானத்தில் தான் என் குடும்பம் பொழைக்கிறது. ஜமீன்தார் ஐயாவை நான் எப்படிமா இழுத்துன்னு வர முடியும்? அவருக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? நான் சாதாரண குருக்கள் தான். சாதாரண குருக்களா? அப்போ உங்களுக்கும் தெய்வ சக்திக்கும் எந்த சம்மதமும் கிடையாதா? அம்பாளுக்கு செய்யற பூஜை கூட பிழைப்புக்காக செய்யறது தானா? இந்த அம்பாளுக்கே ஒரு அபச்சாரம் நடந்தாலும் பிழைப்ப காப்பாத்திக்க நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் நிப்பீங்களா? அப்போ உங்களுக்கோ நீங்க உச்சரிக்கிற மந்திரத்துக்கோ எந்த சக்தியும் கிடையாதா? நீங்க போலியானவர். உங்க பூஜைகள் போலியானது. உங்க வாழ்க்கையும் போலியானதுதான். அப்போ அப்போ யாரை ஏமாத்துறதுக்காக இந்த பூஜைகளை செய்றீங்க? மக்களையா? இல்ல இந்த அம்பாளையவா? அம்பாள் பக்கத்துல நிக்கிற அருகதை கூட உங்களுக்கு கிடையாது. போங்க இங்கிருந்து. போங்க போங்க போயிடுங்க. நீதியையும் தர்மத்தையும் கட்டி காக்காத இது மாதிரி போலியான ஆளுங்கதான் சக்தி வாய்ந்த உனக்கு தீபாராதனை காட்டி மந்திரங்களை உச்சரிச்சு உனக்கு 6 கால பூஜையை செய்யறாங்க. தனக்குள்ள பக்தியும் தர்மமும் இல்லாத ஒருத்தர் செய்யற பூஜை எப்படி நிஜமான பூஜையா இருக்க முடியும்? இது போல நீசர்கள் செய்யற பூஜைய எதுக்காக நீ ஏத்துக்கிற? தாயே லலிதாம்பிகே, இனி நான் இவங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கான நீதிய நீதான் தந்தாகணும். ஒரு தனி மனுஷனால என் வாழ்க்கையே
சீரழிஞ்சு போச்சு. ஊரே கூடி இருந்த சபையில எனக்கு நியாயம் கிடைக்கல. உன்கிட்டதான் நியாயம் கிடைக்கும்னு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்ன நாசம் செஞ்ச ராஜசேகர பூபதிக்கு நீ தண்டனை கொடுக்கணும். அவனோட செயலுக்கு தூண்டுகோலா இருந்த அவனோட தாய நீதான் தண்டிக்கணும். அந்த ஜமீன் குடும்பம் கை நீட்டி சிரிச்சப்போ அவங்களோட சேர்த்து சிரிச்ச அந்த ஜனங்களையும் நீ தண்டிக்கணும். அதுவும் இப்பவே என் கண்ணு முன்னாடியே அவங்க தண்டனைய அனுபவிக்கணும். போ. நீயாவது அந்த நீசனை என் காலடியில விழவை. அவனுக்கு உச்சமான தண்டனைய கொடுக்கணும். அவன் துடி துடிச்சு சாகிறத இந்த உலகமே பார்க்கணும். இனி எவனும் ஒரு பொண்ணை பலாத்காரம் செய்யணும்னு நினைக்கவே கூடாது. போ. அந்த ராஜசேகர பூபதியை இழுத்துட்டு வா. அவனுக்கான தண்டனையை கொடு. தண்டனையை கொடு. தண்டனையை கொடு. அமைதிக்கான காரணம் என்ன? ஒரு கொடூரம் நடக்கும் போதும் நீ வரல. நீதி கேட்டு அது கிடைக்கலங்கிற போவும் நீ வரல. இனி வருங்காலம் இது போல ஒரு கொடுமை நடக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு தண்டனை கூடன்னு சொல்ற. இப்பவும் நீ அமைதியா இருந்தா அப்புறம் தெய்வம்னு எதுக்காக நீ இருக்கணும்? உன் பக்தைக்கு ஒரு கொடூர நடக்கிறப்போ நீ உன் பார்வையை எழுதிட்ட. நீதி கேட்டப்ப என்னோட குரல் உன் காதுகள்ல விழல. தண்டனையாவது கொடுன்னு சொல்றப்பவும் பாராமுகமா இருக்கேன்னா கொடூரங்களை வேடிக்கை பாக்குற நீயே போலியானவளா இருக்கேன்னு தானே அர்த்தமாகுது. அப்போ உனக்கு பூஜை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? உன்னை தெய்வமா வணங்குற ஜனங்களும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீ இப்படிதான் உன்னை எதுக்காக நான் கடவுளா நினைச்சு உன்கிட்ட கையேந்தி நிக்கணும்? நீயே கை விரிச்சிட்ட நிலையில நீதி கேட்டு இனி நான் யார்கிட்ட போக முடியும்? நிலைநாட்ட வேண்டியது நான் தான். அந்த நீசர்களுக்கான தண்டனையை நான் தான் கொடுக்கணும்.